விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். 16mm ஃபிட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அதனுடைய டீட்டெயில் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. க்ரோமேட்டில் பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலர் க்ரோமேட்டு. இது வந்து கேஎஸ்என்எம்ங்கிற பிராண்டு. இது இல்லாமல் மற்ற பிராண்டு நம்மகிட்ட இருக்குங்க. இது வந்து பிளாக் கலர் க்ரோமேட்டு. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்லேயும் இதே நெட்டாஃபம் டைப்பு க்ரோமேட் சொல்லுவாங்க. நம்ம டிரான்ஸ்பரண்ட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜெயின் டைப் க்ரோமேட்னு சொல்லுவாங்க. ஜெயின் டைப் க்ரோமேட்டில் இதே பிளாக் கலர்லேயும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்லேயும் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்லேயும் இதே ஷேப்பில் உங்களுக்கு ஜெயின் டைப்பில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்லேயும் இருக்குது. இது வந்து சொல்லுவாங்க க்ரோமேட் டம்மின்னு சொல்லுவாங்க. ஒன் சைடு டம்மியாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் 16mm ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிலோ 2 kg தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷருக்கு தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இது நார்மல் உங்களுக்கு ஜெயின் டைப் போட்டாலும் சரி, நெட்டாஃபம் சரி, க்ரோமேட் போட்டாலும் சரி, நீங்கள் 16mm ஹோல்ஸில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு க்ரோமேட் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த டேக் ஆஃப் சேம் இது டேக் ஆஃபே தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்மியாக இருக்கும். இந்த டேக் ஆஃப் வந்து இந்த க்ரோமேட்டில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 kgக்கு எவோ 2 kgக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அந்த ப்ரெஷருக்கு டேமேஜ் இல்லாத லீக்கேஜ் வராது. நெக்ஸ்ட்டு டேக் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டேக் ஆஃபு, டெல்லிங் டைப் ப்ரௌன் கலர் டேக் ஆஃபு, இது எல்லாமே இருக்குது. இதில் கேஎஸ்என்எம் பிராண்ட்லேயும் உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்போவில் வந்து மீடியம் குவாலிட்டி எல்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி எல்போ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஹெவி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் ஹெவி பண்ணி கொடுத்தனால நீங்கள் ஒரு 100 feet எண்ட்லேருந்து நீங்கள் வந்து டியூப்பை தூக்கி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த எல்போ வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இது 16mm எல்போவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஎஸ்என்எம் பிராண்டனுடைய எல்போ. இது உங்களுக்கு 16mm லேட்டரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் போடும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரப்பர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிராக்டர் ஏறினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவும் வராது. எவ்வளோ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உடையாது. ஆசிட் யூஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து ஐஎம்பி பிராண்டுங்க. சேம் இதுவும் அதே தான். டிராக்டர் இருந்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயினரில் இது நார்மலாக பிபி மெட்டீரியல் ஜாயினர். உங்களுக்கு ஆசிட் யூஸ்க்கு அரிக்கிறதும் உங்களுக்கு பிரேக் ஆகிற எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க. அந்த ப்ளூ கலர் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டேபில் 2-3 பிராண்ட் இருக்குங்க. இது ஒரு பிராண்டுங்க. இது எல்லோ கலரில் வரது ஒன்று. இது வால் ஓப்பன் க்ளோஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவாங்க இந்த கேப் மட்டும் ஓப்பன் ஆகி மேலே வந்துன்னு சொல்லுவாங்க. இது இந்த பிராண்டில் அவ்வளோ சீக்கிரம் இந்த கம்ப்ளைண்ட் வராது. சேம் அந்த எல்லோ கலரில் இருக்கிற அதே பிராண்டுடைய கலர் மட்டும் உங்களுக்கு வேறு. இது வந்து பிளாக்ல வரும். இது 90 degree உங்களுக்கு ஆன் ஆஃப் வால்வு தான், ஃபுல் ரொட்டேஷன் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 16mm டீ. இது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு தண்ணி விடுறீங்க, தனியாக டீ பிரித்து கொண்டு போகிறதுக்கு, மரத்துக்கு செடிக்கு தண்ணி கொண்டு போகிறீங்க, டீ பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 3 அடிக்கு ஒரு டியூப் இழுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக ஒரு டியூப் இழுக்கும் போது இதில் லைன் எடுத்துகிட்டு இதில் 2 லைன் திரும்ப ஒரு எல்போ போட்டு இந்த பக்கம் ஒரு எல்போ போட்டு 2 லைன் அடிஷ்னலாக ஒரு டியூப் யூஸ் பண்ணுறீங்க. இந்த டீ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது சேம் அதே டீ வந்து கேஎஸ்என்எம் பிராண்டில் உங்களுக்கு அந்த 2 டியூப் எக்ஸ்ட்ரா ஒரு டியூப் இழுக்கும்போது டீ போட்டு எடுக்கும்போது 2 எல்போ போட்டு எடுப்பாங்கன்னு சொன்னால. இப்போ அந்த பர்பஸ் அந்த யூஸ் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து 2 டியூப் வந்து இதுலேயே உங்களுக்கு பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 பக்கம் ஒரு எல்போ போடணும் ஒரு அவசியம் தேவையில்லை. இது டேரெக்டாக நீங்கள் ஒரு லைன்லேருந்து 2 லைன் எடுத்து அப்படியே கொண்டு போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஆவரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து எல்போ வச்சு ஒரு டேப் போட்டிருப்பீங்க. லேட்டரலில் ஒவ்வொரு லைன்லேயும் வந்து போட்டிருப்பீங்க. இது வந்து 2 ஃபிட்டிங்ஸை இதை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு ப்ளைன் ஹவுஸ்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்லைன் எடுக்கும்போது இந்த டேப் வந்து இதுலேயே கவர் ஆகிடும். இது வந்து லாக் டைப் இல்லைங்க, ஆன் ஆஃப் டைப் இல்லை, ஃபுல் ரொட்டேஷனு. நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அவ்வளோ வந்து வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு 2 ஃபிட்டிங்ஸ் போடுறதுனால ஒரே ஃபிட்டிங்ஸாக போடும்போது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். இது வந்து டீ டேப்பு. இது வந்து மரத்துங்களுக்கு தண்ணி விடும் போது இது வந்து ஆன் ஆஃப் வால்வ் தான்.
தென்னை மரத்துக்கு தான் மெயினாக இது யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா மரத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளோ தண்ணி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்டு கேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாட்டுக்கு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ரவுண்ட் டைப்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் ஃப்ளாட்டுக்கு தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ரவுண்ட் டைப்பில் சைஸ் பெருசாக இருக்குங்க. ஒரு சிலர் கேட்பாங்க சைஸ் என்னதாக இருக்கும், டைட்டாக இருக்குமாங்க. அந்த இன்லைனுடைய பட்டன் இருக்கும்போது அந்த இடம் வந்து உள்ளே போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 6mm ஃபிட்டிங்ஸ் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே. இது தவிர்த்து உங்களுக்கு வந்து 16லேருந்து ஒரு ஒன் சைடு வந்து 16ல் லேட்டரில் ஜாயின் பண்ணுற மாதிரி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ வர மாதிரி, அதுலேயே டேப் வர மாதிரி, இல்லைன்னா அது 16லேருந்து 20க்கு ரெடியூசர் பண்ணி எடுக்கிற மாதிரி, இல்லை 16லேருந்து 20க்கு கொண்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி இது இல்லாத நிறைய ஃபிட்டிங்ஸ் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 800 மைக்ரான் திக்னஸ் இருக்கிற டியூபுக்கு வந்து லேட்டரலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸு. இது நம்ம பார்த்தீங்கன்னா 200 மைக்ரானு, 250 மைக்ரானு, 300 மைக்ரானு, இது பேப்பர் ஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்லைன் அது இன்லைன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. டேரக்ட் பஞ்சு இருக்குது, உங்களுக்கு இன்லைன் உள்ள பட்டன் வர மாதிரி இருக்குது. அந்த லேட்டரலில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 இன்ச்சு பிவிசி பைப்பில் எப்படி 16mm ஹோல்ஸ் பண்ணிட்டு எப்படி க்ரோமேட்டு டேக் ஆஃப் எப்படி இன்சர்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 800 மைக்ரான் ஃப்ளாட்டு சக்சீடில் அந்த லேட்டரில் எப்படி லேயிங் பண்ணுறான்னு பாருங்கள். இதில் தண்ணி ட்ராப் ஆகிறது பார்த்திங்கன்னா இது வந்து 8 லிட்டர் பர் ஹவர். இது வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் பர் ஹவர்.